அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா தொடர்ந்து 7 பகுதிகளை கேட்டுவிட்டோம். இன்று 8வது பகுதியில் 71வது பெயர் முதல் 80 பெயர்கள் வரையிலுள்ள பெயர்களை ஓதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த தேவைக்காக வேண்டி அந்த பெயர்களை ஓத வேண்டும் என்பதை பற்றி, எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதை பற்றியும் விவரமாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு, முற்படுத்துவோன் ஜலாலி 104. அபாயம் ஏற்படாமல் இருக்க அஞ்சி வீட்டில் ஒதுங்கி கிடப்பவர்கள் யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு எந்த வகையிலும் அபாயம் வராது இன்ஷா அல்லாஹ். விவாதத்தில் வெற்றி பெற ஈடுபடும் முன் ஒருவர் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்கள் விவாதத்தில் வெற்றி பெறுவார்கள். பகைவர்களை அடக்கவும் யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். செல்வாக்கு ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த இஸ்மை தாவீஸாக அணிந்து கொள்ள வேண்டும். நப்சை கட்டுப்படுத்தவும் யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். தனிமையாக இருக்கும் பொழுது பயம் ஏற்பட்டால், வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது பயம் ஏற்பட்டால் யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதிக்கொண்டிருந்தால் அந்த பயம் நீங்கிவிடும். போரில் வெற்றி பெறுவதற்காக யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதிக்கொண்டே போர் செய்தால் அவர்கள் அல்லாஹுடைய பேரருளால் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியானாக ஆகுவதற்கு எப்பொழுதும் அதிகமாக ஓதி வர வேண்டும். யா முகத்திமு ஜல்ல ஜலாலுஹு. பயபக்தியுடையவர்களாக நல்லடியார்களாக ஆகிவிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இஸ்மு யா முஅஹிர. யா முஅஹிரு பிற்படுத்துபவன் ஜமாலி 846. தீமையிலிருந்து நீங்கவும் நப்சை கட்டுப்படுத்தவும் ஒருவர் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்கள் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இன்னும் அவர்களுடைய நப்சு அவர்களுக்கு கட்டுப்படும். நாட்டங்கள் நிறைவேற நாள்தோறும் 100 தடவை யா முஅஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வந்து தன்னுடைய நாட்டம் நிறைவேறுவதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அவர்களுடைய நாட்டங்கள் அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இறை அன்மையை எய்த பெற யா முஅஹிரு என்று நாள்தோறும் 100 தடவைகள் ஓதி வர வேண்டும். வாழ்க்கை அமைதியாக முடிவு பெற ஒரு நாளுக்கு தினமும் வளமையாக 100 தடவை யா முஅஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வரக்கூடிய வளமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். துன்பம் நீங்க நாள்தோறும் 21 தடவைகள் ஓத வேண்டும். ஆபத்துக்கள் வேலைகளில் முகத்திம் முஅஹிரு என்று 2ம் சேர்த்து ஓதி வந்தால் ஆபத்துகள் நீங்கிவிடும். சுப்ஹானல்லாஹ். அடுத்த இஸ்மு யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு. முதல்வன் 37 ஜலாலி. விரும்பும் இடம் சென்றடைய பயணி ஒருவர் ஜும்மாவுக்கு பிறகு யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு என்று 1000 தடவை ஓதி வந்தால் அவன் தான் செல்லவிருக்கக்கூடிய இடத்தை நலமே சென்றடைவான். தான் சந்திக்க விரும்பியவர்களையும் சந்திப்பான். தன்னால் அதிகமாக நன்மைகள் ஏற்படுவதற்காக யா அவ்வளு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். நற்குழந்தைகள் பெறுவதற்காக குழந்தை இல்லாதவர்கள் தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு 300 தடவைகள் யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு என்று 40 நாட்கள் வளமையாக ஓதி வந்தால் அவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். மக்களை கவர
மக்களை கவர விரும்புபவர்கள் யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். துன்பங்கள் நீங்குவதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். செல்வந்தனாக 40 நாட்கள் வெள்ளிக்கிழமை இரவுகள் 1000 தடவைகள் வீதம் 40 வெள்ளிக்கிழமை இரவுகள் 1000 தடவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று ஓதி வர வேண்டும். மனைவி மக்கள் தன்னோடு வந்து சேர்வதற்காக மனைவி மக்களை விட்டு பிரிந்து தனியாக வாழக்கூடிய ஒருவன் யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுகளிலும் 1000 தடவைகள் வீதம் பல வெள்ளிகள் ஓதிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஒன்று சேர அல்லாஹ் விரைவில் வழிவகுப்பான் இன்ஷா அல்லாஹ். துவங்கும் வேலை இனிதே நிறைவு பெறவும் அதில் வளம் ஏற்படவும். வீடு கட்டவோ அல்லது தொழிலோ ஏதாவது துவங்குவதற்காக வேறு எந்த அலுவல்களை ஆரம்பிப்பதற்காக வேண்டியும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த இஸ்மை அதிகமாக ஓத துவங்கி அதற்கு பிறகு அவர்கள் வேலையை ஆரம்பித்தால் பிறர் மெச்சத்தக்க வகையில் நிறைவு பெறும். வளம் கொழித்து குலுங்கும். எதிரிகள் பணிவதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். யா அவ்வளு ஜல்ல ஜலாலுஹு அறிவு கூர்மையாக எழுதி கரைத்து குடிக்க வேண்டும். போரில் வெற்றி பெறுவதற்காக அதிகமாக ஓதி வர வேண்டும். யா ஆஹிரு ஜல்ல ஜலாலுஹு இறுதியானவன். ஜலாலி 801. வாழ்வுடைய முடிவு நலமாக இறப்பை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அதிக வணக்கம் செய்ய இயலாத முதியவர்கள் நாள்தோறும் யா ஆஹிரு என்று 100 தடவை ஓதி அல்லது தன்னோடு எழுதி வைத்து கொண்டால் அவர்களுடைய வாழ்நாள் நலமாக முடிவு பெறும். செல்லும் இடங்களில் சிறப்படைய யா ஆஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதிக்கொண்டு ஒரு அலுவலின் பொருட்டு ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கே அவன் சிறப்பும் மதிப்பும் பெறுவான். அச்சம் நீங்க ஒருவன் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அச்சம் நீங்க பெறுவான். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய மோகம் நீங்க. யா ஆஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்று நாள்தோறும் 1000 தடவைகள் ஓதி வர வேண்டும். எல்லா பாவங்களுக்கும் பிராயசித்தமாக நாள்தோறும் 1000 தடவை ஓதி வந்தால் அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் பிராயச்சித்தம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த இஸ்மு யா லாஹிர் ஜல்ல ஜலாலுஹு வெளியே வியாபித்துள்ளவன். ஜலாலி 1106. கண் ஒளி பெற விரும்புபவர்கள் மங்கியவர்கள் இந்த இஸ்மை இஸ்ராக் தொழுகைக்கு பிறகு 500 தடவை ஓதி வந்தால் கண்கள் ஒளிகள் எழுத பெறுவார்கள். சுஹான்லா. மக்கள் அன்பு செலுத்துவதற்காக ஒருவன் கண்களுக்கு சுருமா இடும் பொழுது இந்த இஸ்மை 11 தடவை ஓதிக்கொண்டால் அவர்கள் மீது மக்கள் அன்பு செலுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய துவா செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக யா லாஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதிய பிறகு துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். மறைவான ஆன்மீக விஷயங்களை அதிகமாக ஓதி வருவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். புயல் மழை ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து காவல் பெறுவதற்காக அதிகமாக இந்த இஸ்மை ஓதி வர வேண்டும். வீடு காக்கப்பெறுவ வீட்டின் சுவரின் எழுதி வைத்தால் அது துன்பம் துயரம் அபாயம் விபத்து ஆகியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் காக்கப்பெறும். யா லாஹிரு ஜல்ல ஜலாலுஹு என்ற இஸ்மை வீட்டின் முன் எழுதி வைக்க வேண்டும். அடுத்த இஸ்மு யா பாத்தினு உள்ளே வியாபித்துள்ளவன். ஜமாலி ஜலாலி 62. இறை ஞான ரகசியங்களை அறிவதற்காகவும் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதற்காகவும் யா பாத்தினு ஜல்ல ஜலாலுஹு என்று நாள்தோறும் 33 தடவை ஓதி வந்தால் அவனுக்கு அல்லாஹுடைய பல ரகசியங்கள் வெளிப்படுத்துவான். இறைவன் அவன் மீது அன்பு கொள்ளும் மனோ இந்நிலையை அடைவான். அலுவல்கள் நிறைவு பெற ஒருவன் இந்த இஸ்மை அதிகமாக ஓதிக்கொண்டே ஒரு இடத்திற்கு சென்று அங்கே அமர்ந்து இந்த இஸ்மை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் அதிபரோ அல்லது அங்குள்ள அதிகாரியோ தாமே முன்வந்து அலுவலை இனிதே முடித்து கொடுப்பார். சுஹான்லா. தேவைகள் நிறைவு பெற 2 ரக்காத் நஃபில் தொழுகை தொழுது ஹுவல் அவ்வளு வல்லாஹிரு வல்லாஹிரு வல் பாத்தினு ஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்று அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிடும். சுப்ஹானல்லாஹ். ஈமான் வலுவடைய இந்த இஸ்மை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். மக்களை கவருவதற்காக யா பாத்தினு அதிகமாக ஓதி வந்தால் பிறரை ஏறிட்டு பார்த்தவுடன் அவர்கள் அவருக்கு வசியமாகி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். யா வாலி நிர்வகிப்பவன். ஜமாலி 47. இடி மின்னல் பயம் அகல. இடி மின்னல் ஏற்படும் பொழுது பயம் ஏற்படுபவர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாள்தோறும் யா வாலி ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வந்தால் அவர்களுக்கு அந்த பயம் நீங்கிவிடும்.
வீடு பாதுகாப்பு பெற தொத்து நோய் அணுகாமல் இருக்கவும் ஒருவர் தன் வீட்டை எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாக்க விரும்பினால் இந்த இஸ்மு யா வாலி ஜல்ல ஜலாலுஹு 400 தடவை ஓத வேண்டும். தண்ணீரில் ஊதி வீட்டின் நாலா பக்கங்களிலும் தெளிக்க வேண்டும். வீட்டின் பீடை அகல இந்த இஸ்மை 1000 தடவைகள் ஓதி ஒரு காலி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த பீடை பிடித்த வீட்டின் சுவர்களில் தெளித்தால் அந்த வீட்டில் பிடித்த பீடை நீங்கிவிடும். சுப்ஹானல்லாஹ். ஆபத்துக்களிலிருந்து தப்ப ஒருவன் நாள்தோறும் இந்த இஸ்மை யா வாலி ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் திடீர் ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை காத்தருள் புரிவான். சுப்ஹானல்லாஹ். மக்களுக்கிடையே செல்வாக்கு பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். மனிதர்களை வசியப்படுத்த ஒருவன் இந்த இஸ்மை 11 தடவை ஓதி தான் விரும்பக்கூடிய மனிதரை வசப்படுத்தி விடலாம். யா வாலி ஜல்ல ஜலாலுஹு. தாழ்வு வராமல் இருப்பதற்காக உயர் பதவியில் இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு. உயர்ந்தவன். ஜமாலி 551. மாதவிடாய் வேதனை நீங்க மாதவிடாய் காரணமாக உடலில் வேதனை பெறக்கூடிய பெண்கள் யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் நலன் பெறுவார்கள். எண்ணங்கள் நிறைவேற இந்த இஸ்மை அதிகமாக ஓதினால் எண்ணிய எண்ணங்கள் இலகுவாக முடியும். சுப்ஹானல்லாஹ். இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட ஒருவன் ஞாயிற்றுக்கிழமை இரவு குளித்து தூய்மையான உடை அணிந்து யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதிக்கொண்டே விண்ணை நோக்கி வண்ணம் துவா செய்தால் அல்லாஹ் அவர்களுடைய இறைஞ்சுதலை ஏற்றி நிறைவேற்றி தருவான். சுப்ஹானல்லாஹ். எல்லா அலுவல்களிலும் உயர்வும் மென்மையும் ஏற்பட இந்த யா முத்தஆல் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். துவக்கும் அலுவல் துரிதமாக நிறைவு பெற அல்லாஹுடைய இந்த பெயரை யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். அவன் துவங்கக்கூடிய அலுவல் விரைவில் இனிதே நிறைவு பெறும். துன்பங்கள் நீங்க அதிகமாக ஓதி வர வேண்டும். பெண்கள் எப்போதும் இளமை பொலிவோடு இருக்க மாதவிடாயின் பொழுது யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ். சகல ஆபத்துக்களிலிருந்தும் காக்கப்பெற யா முத்தஆல் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்த இஸ்மு யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு. அருளாளன். ஜலாலி 202. ஆபத்து நிகழாமல் இருக்க யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு என்பதை அதிகமாக ஓதி வர வேண்டும். குழந்தைகள் நட்பண்பு பெறவும் பாதுகாவலாக இருக்கவும் குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு 7 தடவை ஓதி குழந்தையின் மீது ஊதிவிட வேண்டும். அது நட்பலன்களை எய்த பெறும். அது வயதெய்தும் வரை இறை காவல் பெறும். அல் பர்ரு ஜல்ல ஜலாலுஹு. இதை அதிகமாக ஓதி வந்தால் குழந்தைகள் பாதுகாவல் பெறும். குழந்தைகள் இறக்காமல் இருக்கவும் பொருள்கள் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் பிறக்கும் குழந்தைகளெல்லாம் இறக்க கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு என்று 7 தடவை ஓதி குழந்தையின் மீது ஊதி அல்லாஹ்வே இந்த குழந்தையை உன்னிடம் அமானிதம் வைத்தேன் என்று கூறி அல்லாஹ்விடம் அதனை ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் அதனை இறக்காமல் காத்தருள் புரிவான். இவ்வாறே பொருட்களுக்கும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். பாவ மன்னிப்பு பெறுவதற்காக கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டவன் யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் அழுது துஆ செய்து பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அவன் பாவம் பொருள் தருவான். அந்த தீய வழக்கங்களும் அவனை விட்டு அகன்றுவிடும். சுப்ஹானல்லாஹ். நாம் நாடியவர்களை தமக்கு வழிபடச் செய்வதற்காக 36 தடவை தான் நாடியவர்களுடைய பெயரையும் கூறி சேர்த்து ஓத வேண்டும். யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு. மக்களிடம் கண்ணியம் பெறுவதற்காக அதிகமாக ஓத வேண்டும். புயல் மழையினால் தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அச்சம் நீங்கினாலும் அச்சம் நீங்குவதற்காகவும் அதிகமாக யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓத வேண்டும். வறுமை அகழ்வதற்காக வறுமையை உழலக்கூடியவன் யா பர்ரு என்று அதிகமாக வழக்கமாக ஓதி வந்தால் அவனுடைய வறுமை நீங்கி வளவாழ்வு பெறும். சுப்ஹானல்லாஹ். நேர்வழி பெற மது அருந்துதல் விபச்சாரம் செய்தல் முதலான மார்க்கத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அல்லது நாள்தோறும் 7 தடவைகள் குறைந்தது ஓதி வந்தால் அவர்களை அல்லாஹு தாலா நேர்வழியில் ஆக்குவான். யா பர்ரு ஜல்ல ஜலாலுஹு. இந்த இஸ்மை நேர்வழி பெறுவதற்காக ஓதி பயன்பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த இஸ்மு அத்தவ்வாபு. இது 80வது இஸ்மு. மிகவும் மன்னிப்பவன். ஜமாலி 409. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக ஒருவன் இந்த இஸ்மை நண்பகல் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு 360 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். சுபஹோ வைகரை தொழுகைக்கு பின்பும் இவ்வாறு செய்யலாம்.
நஃப்ஸு கட்டுப்படுவதற்கு ஒருவன் யா தவ்வாபு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். அவன் நேர்வழி பெற்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதில் இன்பம் காண்பான். சுப்ஹானல்லாஹ். வேலை இலகுவாக இந்த இஸ்மை அதிகமாக ஓதினால் அவனுடைய அலுவல்கள் லேசாகும். சுப்ஹானல்லாஹ். அத்தவ்வாபு குடிப்பழக்கம் அளிப்பதற்காக இந்த இஸ்மை எழுதி மழை தண்ணீரில் கரைத்து குடிக்க கொடுக்க வேண்டும். செல்வந்தனாக அத்தவ்வாபு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். நல்ல செயல்கள் புரியக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வரலாம். அநியாயக்காரர்களிடமிருந்து மீட்சி பெறுவதற்காக அத்தவ்வாபு என்ற இஸ்மை 10 தடவை ஓதி அநியாயக்காரனிடம் சென்றால் மீட்சி பெறலாம். வாணிபத்தில் முடை நீங்கி வளம் ஏற்பட யா தவ்வாபு யா காஃபிரு யா ஹசீபு யா வக்கீலு யா காஃபி யா ரஸ்ஸாஹு யா சலாமு யா முஅ்மினு யா சரீஉ என்பதை வழக்கமாக ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் ஒருவன் ஓதி வந்தால் அவனுடைய வாணிபத்தில் ஏற்பட்ட முடை அறவே நீங்கி வளம் கொளிக்க ஆரம்பித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 80 இஸ்முகள் அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் பார்த்தோம். அந்த பெயர்கள் எத்தனை முறை ஓதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் விவரமாக பார்த்தோம். இவ்வளவு நேரமாக பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்குழியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா அவரவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா அனைத்து நேர தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரிந்தும் ஓதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். தினமான நகரத்தில் மௌத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்காக என்னென்ன துஆ செய்தார்களோ அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக துஆ கேட்டு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நட்குழியை தந்தருள்வானாக. ஆமீன். முழுமையாக பயான் கேட்டு மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நட்குழியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.